அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இந்த சினிமாக்காரங்க என்னவெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் நம்மளால வாழவே முடியல, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்கு, ஐயோ இங்கே இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு கொய்யோ முறையோன்னு கத்தி கூப்பாடு போட்டு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை அதிமுக ஆட்சி மேலே உருவாக்கி அந்த அதிருப்தியை திமுகவுக்கு மடைமாற்றி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த சினிமாக்காரங்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ தெரிஞ்சது? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. ஏன்னா திமுக ஆட்சியிலையும் அதே மாதிரியான அவலங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்ததோ அதே தான் இன்னைக்கு திமுக ஆட்சியிலையும் நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியில் இல்லாதது கூட திமுக ஆட்சியில் நடக்குது. போதை மருந்து, கஞ்சா, போதை மாத்திரை, கூட்டு பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், கள்ளச்சாராய சாவுகள், இத்தனையும் திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நடக்கல. ஆனாலும் அப்பவே இந்த சினிமாக்காரங்கள்லாம் எப்படியெல்லாம் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு நடந்தும் இந்த சினிமாக்காரங்க யாரும் வாயவே திறக்கல. ஏன் திறக்கல? ஏன்னா சினிமாக்காரங்களில் நிறைய பேர் திமுகவுக்கு ஆதரவானவர்கள் தான். அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாகவே திமுக ஆட்களாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லை சில முக்கியஸ்தர்கள் அவங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறதுனால அதன் காரணமாக திமுக ஆட்சிக்கு எதிராக எதுவும் பேசாமல் இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வேறு வழி இருக்காது. திமுக ஆட்சி நடக்குது, சினிமா துறை மொத்தமாக அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் திமுகவை எதிர்த்து பேசி ஏதாவது விமர்சனம் செஞ்சால் ஒன்று அவங்க படம் ரிலீஸ் ஆகாது, இல்லை அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இந்த மாதிரியான நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வாயை மூடி கம்முன்னு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒட்டுமொத்த சினிமா துறையும் திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி வாயை மூடி அமைதியாக இருக்காங்க. திமுக ஆட்சியுடைய குறைகளை சொல்லாத சினிமாக்காரர்கள் திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசினா எப்படி இருக்கும்? அதைத்தான் திரு கார்த்திக் அவர்கள் பண்ணியிருக்காரு. நடிகர் சூர்யா அவர்களுடைய தம்பி. அநேகமாக இவங்க மொத்த குடும்பத்தையும் திமுக குத்தகைக்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ப்ளஸ் அவங்களுடைய வியாபார தொடர்புகளை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1+1=2 அப்படிங்கிற அந்த கணக்கு நம்மளுக்கு சரியாக தான் வருது. பட் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளேயெல்லாம் போக வேண்டாம். கார்த்திக் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்களுடன் சேர்ந்து ஒரு பள்ளி விழாவில் கலந்திருக்கார். அந்த பள்ளி விழாவில் பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகளை பற்றியும் அமைச்சர் அன்பில் மகேஷோடைய பற்றியும் புகழ்ந்து பேசியிருக்காரு. திமுக ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. கார்த்திக் பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷோட நண்பர்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருக்காங்களா இல்லை 1 வருஷம் 2 வருஷம் சீனியரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அவருடைய நண்பரை அவர் பாராட்டி பேசுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையுடைய செயல்பாடுகள் நான் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரியோ இல்லை அரசியல் விமர்சகர்கள் மாதிரியோ பள்ளி கல்வித்துறை முற்றிலுமாக சீரழிந்து விட்டது, அன்பில் மகேஷ் எதுவுமே செய்யலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் பையன் அரசு பள்ளியில் தான் படிக்கிறான். எனக்கு அரசு பள்ளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். பள்ளி கல்வித்துறை சார்பாக எத்தனையான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் இந்த முயற்சிகள் போதுமா? இப்போ எல்லாமே சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ போதாமைகள் இருக்கு. இன்னும் எத்தனையோ முன்னேற்றங்கள் தேவைப்படுது. இன்னும் எத்தனையோ திட்டங்கள் தேவைப்படுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சாதாரணமாக செய்யக்கூடிய சில வேலைகளை செஞ்சுட்டு அதை ஒரு பூதாகரமாக பில்டப் பண்ணி காட்டி பள்ளிக்கல்வித்துறையே சிறப்பாக செயல்படுகிறது, இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இந்தியாவிலே கிடையாது, இந்த மாதிரியான ஒரு துறை இந்தியாவிலே கிடையாது அப்படின்னு பில்டப் அரசியல் மட்டும்தான் இவங்க பண்ணுறாங்களே தவிர உண்மையான பிரச்சனைகளை இவங்க அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. நடிகர் கார்த்தி பேசினதுலையும் அங்கே தான் பிரச்சனை. அவர் மகேஷை பாராட்டி பேசுகிறாரு. அவர் அன்பில் மகேஷை பாராட்டி பேசுகிறாரு. பள்ளி கல்வித்துறையுடைய செயல்பாடுகளை ஆகா ஓஹோன்னு எல்லாமே பேசுகிறாரு. அரசு பள்ளிகளுடைய செயல்பாடுகளை ஆகா ஓஹோன்னு பாராட்டி பேசுகிறார். எல்லாம் ஓகே. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? உண்மையிலேயே கார்த்திக் சொல்கிறது தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கா? அவர் சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லையா? எல்லாமே சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே மறுத்து பேசணும். அதைத்தான் இங்கே மறுத்து பதிவு பண்ணணும். ஏன்னா கார்த்திக் மாதிரியான ஒரு சினிமா நடிகர் அவர் பேசி கலந்து கொள்ளும் போது அதை எப்படி திமுக தன்னுடைய விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற போது அவர் உண்மை நிலையை மறைத்து
ஒரு எல்லாமே பாசிட்டிவாக எல்லாமே சிறப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாரு அப்படின்னா தான் அங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா திமுக இங்கே தொடர்ச்சியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுடைய ஆட்சியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவிலே அந்த மாதிரி ஆட்சி கிடையாது அப்படின்னு ஒரே அடியில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அதை பேசுறதுக்கோ அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கோ கூட அவங்கெல்லாம் தயாராக இருக்கிறது இல்லை. இங்கே எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய பொய்யா இருக்கும், அது வந்து எவ்வளோ பெரிய போலியான பிம்பமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா தான் அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போவோம். என் உடம்புல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டா தான் நான் போய் டாக்டரை போய் பார்ப்பேன், அதுக்கான மருந்துகளை சாப்பிடுவேன். நான் வந்து என் உடம்புல எல்லா பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சூப்பராக இருக்கேன், நான் அருமையாக இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? என் உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் முத்தி போய் நான் முடிஞ்சிடும். இன்னைக்கு தமிழகமும் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க? எல்லாமே சிறப்பாக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, அத்தனையும் சூப்பராக இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்சியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், துயரங்கள் அத்தனையும் வந்து மூடி மறைக்கிற வேலையை பார்க்குறாங்க. இது எல்லாமே ஒரு நாள் வெடித்து கிளம்பும் போது தான் அன்னைக்கு தான் தமிழகத்துடைய உண்மை நிலவரம் தெரியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய வேலையை தான் திரு கார்த்திக் அவரும் பார்த்துருக்கார். ஸோ அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்த்து உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. மிச்சம் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். முதல்ல இந்த புள்ளி விவரம் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பள்ளி வெர்சஸ் தனியார் பள்ளி அந்த சதவிகிதம் என்ன அப்படின்னா தனியார் பள்ளிகளில் தான் அதிகம். தனியார் பள்ளிகள் 55%, அரசு பள்ளிகள் 45%. இதுதான் இன்றைக்கி வந்து ரேஷியோ. இது சமீபத்தில் கூட திரு அண்ணாமலை அவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை பிரச்சனை வரும்போது இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை தனியார் பள்ளி மாணவர்கள்னு தெளிவாக பேசியிருந்தார். இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த நம்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா, 45% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 55% வந்து ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? 65% ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 35% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருந்தது. அதாவது 65% தனியார் பள்ளிகள். இது கொரோனாவுக்கு முன்னாடியான நிலைமை. அதற்கான டேட்டாவும் நம்மகிட்ட இருக்குது. அப்போது அதிமுக ஆட்சி பண்ண ஒரு சர்வேல வந்து இந்த விவரத்தை அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. கொரோனாவுக்கு அப்புறமா நிறைய பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளிகளை நோக்கி நகர்ந்தாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. என் பையனையெல்லாம் நான் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டதுனால என்ன வந்து அதில் கணக்கு வைக்காதீங்க. நான் இதை வந்து ரொம்ப கீனாக பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னால் இதை வந்து உறுதியாக சொல்ல முடியும். அதனால் திரு கார்த்திக் அவர்கள் சொன்ன அந்த புள்ளி விவரம் தவறான புள்ளி விவரம். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 55% குழந்தைகள் இன்னைக்கு தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அந்த வகையில் அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில் படித்த வந்த மாணவர்கள் தான் அகரம்ல படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். அவங்க வந்து சொல்றது அவ்வளோ அன்பா அவங்க ஸ்கூலை பற்றியும் அவங்க ஆசிரியர்கள் பற்றியும் சொல்லும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும் கேட்குறக்கு. இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகளில் இருக்கு. அரசு பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேலே செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டி அகரம்க்கு ரெக்கமெண்டேஷன் வரும்போது அங்கே இருக்கிற பிரின்சிபலும் அங்கே இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ பாசமாக சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு, ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸ் உடைய வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு, அமெரிக்காவுக்கு நிகரா இருக்கு தமிழ்நாடுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளாக தான் இருந்துட்டு இருக்கு. அரசு பள்ளியை பற்றியும் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றியும் ஆசிரியர்களை பற்றியும் எல்லாமே உயர்வாக சொல்கிறார். அதுல எல்லாம் எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கும் வந்து கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகளின் கல்விக்கான ஒளி விளக்கு என்ன அப்படின்னா அது வந்து அரசு பள்ளி மட்டும்தான். அவர்கள் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை.
அதனால் வந்து அதை எந்த விதத்திலும் வந்து குறைத்து மதிப்பிட நான் தயாராக இல்லை. அதே போல் அரசு பள்ளி ஆசிரியர்கள், இன்றைக்கும் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய 100% உழைப்பை முழுமையாக வந்து மாணவர்களுடைய கல்விக்காக அர்ப்பணிக்கிறார்கள் அப்படிங்கிறதுலையும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை அப்படின்னா, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய போதாமைகள். முதல்ல வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், உள்கட்டமைப்புகளே வந்து இங்கே நிறைய அரசு பள்ளிகளுக்கு தேவையாக இருக்குது. அது தொடர்பாக தொடர்ச்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் ஃபோட்டோவாக போட்டுட்ருக்கார், வீடியோவாக போட்டுட்ருக்காரு. மாணவர்களை வந்து மரத்தடியில் உட்கார வச்சு கிளாஸ் நடத்துறது, மாணவர்களுக்கு வகுப்பறை இல்லாமல் இருக்கிறது, மாணவர்கள் தரையில் உட்கார்ந்துருக்கிறது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலைமை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அரசு பள்ளிகள் எல்லாவற்றிலும் வந்து எல்லா வசதிகளும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. கல்வி வந்து அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வசதிகளும் அனைவருக்கும் சமமாக இருக்கணும். ஒரு நகரப்பகுதியில் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கணும். அது இங்கே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் நடக்கலை. அதற்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் என்ன பிரச்சனை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதே இந்த அரசாங்கம் ஒத்துக்கிறது இல்லையே. எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கும் இந்த வசதிகள் போய் சேரும்? முதல்ல அங்கே வசதிகள் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிற மனநிலையிலேயே இவங்க இல்லை. அதை சொல்லக்கூடிய ஆட்களும் இங்கே இல்லை. திரு கார்த்தி அவர்கள் மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்னு பூசி மெழுகக்கூடிய நபர்கள் தான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு தேவையாக இருக்காங்க. அவங்களத்தான் திமுகவும் முன்னிறுத்துறாங்க. அடுத்து ஆசிரியர்களை பற்றி பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் அத்தனை பேரும் திமுக ஆட்சி மேலே கொலவெறியில் இருக்காங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளுக்காக அவங்க போராடின போது இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க போராடின இடத்துக்கே போய் நின்று அடுத்து கழக ஆட்சி தான் வரப்போகுது, வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அவர்களுடைய வாக்குகள், அவர்களுடைய குடும்பத்தினருடைய வாக்குகள், சொந்தக்காரங்க வாக்குகள் அத்தனையும் வாங்கி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்ப அப்படின்ட்டார். உண்மைதான். அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய எந்த கோரிக்கையும் இவங்க நிறைவேற்றவே இல்லை. அதனாலேயே வந்து மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து விஜயை போய் சந்தித்ததை வந்து நம்ம செய்தியில் பார்த்தோம். நம்ம அதை பற்றி தனியாக பேசுவோம். இது வந்து ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலைமை. அரசு பள்ளிகளில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 14,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்குது. ஸோ இந்த பணியிடங்கள் எல்லாம் காலியாக இருந்ததுன்னா எப்படிங்க குழந்தைங்க படிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, இந்த 14,000 இடத்தையும் தற்காலிக ஆசிரியர்கள் கொண்டு நிரப்பியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் அரசு பள்ளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்கூலுக்கு போனீங்கன்னாலும் டெம்பரவரி டீச்சர் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், இத்தனை கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா அத்தனையிலையும் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா 14,000 ஆசிரியர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆசிரியர்கள் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை. இந்த இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வேலைக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. வேலைக்காக வந்து அரசாங்கம் தேர்வு நடத்தி அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசாங்கம் வேலை தரும் அப்படின்னு காத்திருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாருமே இதே மாதிரி அதிமுக ஆட்சியில் போராடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வேலை வேணும், நீங்கள் ஒரு எக்ஸாம் நடத்துனீங்க, நாங்கள் அதில் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டோம், நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு அவங்க போராடின போதும் இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களை எல்லாம் போய் பார்த்து அடுத்து நம்ம ஆட்சி தான், வந்த உடனே எல்லாம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஓட்டுகளை எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் அவங்களுக்கும் வந்து அல்வா கொடுத்துட்டார். அவர்கள் இப்போ வரைக்கும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட 40 வயசு, 45 வயசு, 50 வயசு ஆனவங்கெல்லாம் அந்த இதில் லிஸ்ட்டில் இருக்காங்க.
சார் எனக்கு 50 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணமும் ஆகலை, அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லி இத்தனை வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் எங்கே வேலைக்கு போகிறது, தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கெஞ்சாத குறையா, கண்ணீர் விடாத குறையா அவங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், இல்லை அவர்களுக்கு அவர்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய போதாமை, மாணவர்களுக்கு சொல்லித் தருவதில் இருக்கக்கூடிய போதாமை, இதையெல்லாம் யாரை பாதிக்கும்? அரசு பள்ளிகளை தானே பாதிக்கும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை தானே பாதிக்கும். அப்போ இதை பற்றி எதையுமே சிந்தனை இல்லாமல் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட முடியும்? அந்த அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படுகிறது, அந்த அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. ஆசிரியர் பணியிடங்களை நீங்கள் நிரப்பவே இல்லை. கடந்த 8 வருஷத்தில் வெறும் 3000 ஆசிரியர்களை மட்டும்தான் இவங்க நிரப்பியிருக்காங்க. அப்போ 8 வருஷத்தில் எத்தனை ஆசிரியர்கள் ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்கன்னு பாருங்கள். அதற்கு முன்னாடி 8 வருஷத்தில் கிட்டத்தட்ட 40,000 ஆசிரியர்களை நியமித்திருக்காங்க. அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி ரெண்டும் சேர்த்து. ஆனால் கடந்த 8 வருஷத்தில் வெறும் 3000 பேர் ப்ளஸ் 14,000 பேர் தற்காலிக ஆசிரியர்கள். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போது பள்ளி கல்வித்துறையில் இந்த மாதிரி உள்கட்டமைப்புகள் இன்னும் நிறைய தேவை இருக்குது. ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற போது நடிகர் கார்த்திகை போன்ற தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு சினிமா பிரபலம் பள்ளிக்கல்வித்துறையை பற்றியும் அமைச்சர் அன்பில் மகேஷ் செயல்பாடுகளை பற்றியும் பாராட்டி சிறப்பாக பேசினார் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்? மக்கள்கிட்ட நீங்கள் என்ன கொண்டு போய் சேர்க்குறீங்க? அப்போது இங்கே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மூடி மறைச்சு நீங்கள் திமுகவுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. ஆனால் உண்மை நிலவரம் வேறு மாதிரி இருக்குது. அப்போ மக்களை நீங்களும் ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க. அப்போது திமுகவோடு சேர்ந்து மக்களை ஏமாத்துறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. நடிகர் கார்த்தி அல்லது நடிகர் சூர்யா இல்லை சினிமாவில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருங்க, அதிமுகவுக்கு ஆதரவாக இருங்க, பாஜகவுக்கு ஆதரவாக இருங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே உண்மையை பேசுங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு துறையை பற்றி பேசுகிறீங்களா, இல்லை மக்களை பற்றி பேசுகிறீங்களா, இல்லை இந்தியாவை பற்றி பேசுகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசுங்க. இந்தியா இன்றைக்கி இப்படி இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. தமிழகம் இன்றைக்கி இப்படி இருக்குது, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை நன்றாக செயல்படுகிறது, ஆனால் இதில் இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அதையும் சேர்த்து பேசுங்க, அதையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. அப்பதான் அதுவும் மக்களுக்கு போய் சேரும். ஆனா நான் பிரச்சனைகளை சொல்ல மாட்டேன், தவறுகளை சொல்ல மாட்டேன், கெட்டதை சொல்ல மாட்டேன், நல்லதை மட்டும் சொல்லி அவங்கள மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்வேன் அப்படின்னா அது மக்களை ஏமாற்றுவதற்கு சமம். அப்படி இனிமே செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி.